Hi students, welcomes you all. This is standard 12 max. In that we are going to discuss about chapter 7 applications of differential calculus. In that we are discussing exercise 7.6 second sum. Find the intervals of monotonicities and hence find the local extremum for the following functions அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்மள மோனோட்டோனிசிட்டிஸோட இன்டர்வல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லோக்கல் எக்ஸ்ட்ரீமம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் த கிவன் ஃபங்க்ஷன்ஸ்க்கு. ஃபஸ்ட்டு மோனோட்டோனிசிட்டிஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மோனோட்டோனிசிட்டி ஆஃப் எ ஃபங்க்ஷன்ஸ் ஆர் இட்ஸ் பிஹேவியர் ஆஃப் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனாக இருக்கா இல்லை டிக்ரீசிங் ஃபங்க்ஷனாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது பேர் தான் என்னென்னா மோனோட்டோனிசிட்டிஸ். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோன்னா நானே ஒரு 2 ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டேன். y ஈக்குவல் டு -x + 3ன்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துட்டேன். இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோன்னா y ஈக்குவல் டு x + 3 அப்படின்னு எடுத்துட்டேன். ரைட்? ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தேன் அப்படின்னா நான் இன்டர்செப்ட் ஃபார்மில் எடுத்துட்டேன். y ஈக்குவல் டு mx + c. ரைட்டா? ஸோ இதில் எம்ங்கிறது வந்து பார்த்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா -1ன்னு கிடைக்கும். அதே போல் பார்த்தோன்னா செகண்ட் ஃபங்க்ஷனும் நான் y ஈக்குவல் டு mx + c அப்படின்னு தான் எடுத்துட்டேன். ஸோ இதில் எம்ங்கிற இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 1. ரைட்? அதான் வந்து பார்த்தோன்னா இதோட ஸ்லோப் வந்து நெகட்டிவில் இருக்குது. இந்த ஸ்லோப் வந்து எப்படி இருக்குன்னா பாசிட்டிவில் இருக்குது. ரைட்? ஸோ நான் இந்த ஃபங்க்ஷனை வந்து பார்த்தேன் அப்படின்னு பார்த்தோன்னா டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்லோப் வந்து நெகட்டிவில் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம எக்ஸ் இன்புட் என்னெல்லாம் கொடுத்தாலும் ஒய் வந்து என்ன ஆகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸோட வேல்யூ 1 அப்படின்னு கொடுத்தோன்னா ஒய்யோட வேல்யூ 2, எக்ஸோட வேல்யூ 2 அப்படின்னு கொடுக்கும்போது ஒய்யோட வேல்யூ வந்து என்ன ஆகுதுன்னா 1. அதை வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் எக்ஸ் கொடுக்கும்போது ஒய்யோட வேல்யூ வந்து என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ஸ்லோப் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து குறையுது. ரைட்டா? அதுவும் இல்லாமல் இங்கே ஆங்கிளும் நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா அப்டியூஸ் ஆங்கிளாக கிடைக்குது. ரைட்? ஸோ இப்போது நமக்கு ஆங்கிள் அப்டியூஸாக கிடைக்கும் போது ஸ்லோப் வந்து எப்படி இருக்குன்னா அப்டியூஸாக தான் இருக்கும். ரைட்? ஸோ அப்போ இதிலிருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்லோப் வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னா டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுவே ஸ்லோப் வந்து நமக்கு பாசிட்டிவில் கிடைக்குது அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை வந்து நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். நார்மலாக ஸ்லோப் வந்து நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா எம்ன்னு எடுப்போம். டிஃபரன்ஷியல் கால்குலஸை பொறுத்த வரைக்கும் ஸ்லோப் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா dy/dx அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ரைட்டா? விச் இஸ் நத்திங் பட் நம்ம ஒரு ஃபங்க்ஷனை வந்து y அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது y' அப்படின்னு சொல்லலாம். இந்த y' தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்லோப். ஓகேவா? விச் இஸ் நத்திங் பட் m. ஓகே, ஸோ y' நம்ம சிம்பிளாக எப்படி கூட எழுதலாம் dy/dx அப்படின்னு கூட எழுதலாம். அதுவே நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனை f(x) அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம் அப்படின்னா அப்போது f'(x) அப்படிங்கிறத நம்ம டிஃபரன்ஷியலில் சொல்லலாம். அதாவது dy/dx நம்ம எப்படி சொல்லலாம் f'(x) அப்படின்னு கூட சொல்லலாம். விச் இஸ் நத்திங் பட் m, அதாவது வந்து ஸ்லோப். ஓகேவா? ஸோ அப்போ அவங்க கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா ஸ்லோப் தெரிஞ்சிடும். அந்த ஸ்லோப்போட வேல்யூ வச்சு நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா டிக்ரீசிங் ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதுக்கு நமக்கு டெக்ஸ்ட் புக்லேயே வந்து பார்த்தோம்னா ஒரு 4 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுவே ஒரு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோன்னா வெறுமே கிரேட்டர் தென் 0 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் ஆஃப் த இன்டர்வல் ஓப்பன் இன்டர்வல் a, b அப்படின்னு எடுத்துக்கலாம். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு வந்ததுன்னா இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். அதுவே வெறும்னே கிரேட்டர் தென் 0ன்னு வந்துச்சுன்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ரைட்டா? அதுவே இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா டிக்ரீசிங் ஃபங்க்ஷன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0னா டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் அந்த ஓப்பன் இன்டர்வல் a, b. அதுவே ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் அப்படின்னு பார்த்தோன்னா வெறும்னே லெஸ் தென் 0ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டேஷனரி பாயிண்ட் அண்டு அனதர் ஒன் இஸ் கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணி அதில் கிடைக்கிற வேல்யூ அதை எடுத்து நம்ம கிடைச்ச டிஃபரன்ஷியேஷன் ஃபங்க்ஷன்லேயே நம்ம அப்ளை பண்ணோன்னா ஆன்சர் 0ன்னு கிடச்சிதுன்னா அந்த பாயிண்ட்டை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா ஸ்டேஷனரி பாயிண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். ஒரு ஃபங்க்ஷன் வந்து என்னென்னு எடுத்துக்கலாம்னா x² - 2x அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன்னு வச்சுப்போம்.
ரைட்டா? ஸோ இப்போ நான் வந்து பார்த்தோன்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா 2x மைனஸ் 2. ரைட்? இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுக்கிறேன். அப்போ 2x மைனஸ் 2 விச் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போது எனக்கு எக்ஸோட வேல்யூ வந்து என்னென்ன ஆகும்னா 1. ரைட்? இந்த எக்ஸ் வேல்யூ எடுத்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல பார்த்தீங்களா, அதில் அப்ளை பண்ணேன் அப்படின்னா எஃப் டேஷ் ஆஃப் 1ன்னு வரும். ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் 1 மைனஸ் 2. ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னென்ன ஆகும்னா 0. ஸோ இப்படி 0ன்னு வந்துச்சுன்னா இந்த பாயிண்ட் வந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஸ்டேஷ்னரி பாயிண்ட் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், இல்லை கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ரைட்டா? ஆனால் கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன்னு வச்சுப்போம். இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா நமக்கு 1/x. நம்ம அடுத்த கண்டிஷன் என்ன போடுவோம்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுப்போம். அப்போ 1/x ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரைட்? இதில் நான் எக்ஸோட வேல்யூ 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன்னு வச்சுப்போம். இந்த 0வை எடுத்துகிட்டு போயிட்டு நான் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 1/0 அப்படின்னு வரும், விச் இஸ் நத்திங் பட் நாட் டிஃபைன். ரைட்டா? டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ரைட்? ஸோ ஸ்டேஷ்னரி பாயிண்ட்னா நமக்கு எப்படி வரணும்? ஸ்டேஷ்னரி பாயிண்ட்னா நமக்கு எப்படி வரணும்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் நம்ம வேல்யூ அப்ளை பண்ணோன்னா ஆன்சர் 0ன்னு வரணும். ஆனால் கிரிட்டிக்கல் பாயிண்டில் நமக்கு எப்படி வரலாம்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து 0ன்னு வரலாம், ஆர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு கூட வரலாம். அதான் வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு கூட நமக்கு வந்து கிடைக்கலாம். ரைட்டா? ஸோ எல்லா கிரிட்டிக்கல் பாயிண்ட்டும் சரி, எல்லா ஸ்டேஷ்னரி பாயிண்ட்டையும் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ரைட்? ஆனால் எல்லா கிரிட்டிக்கல் பாயிண்ட்டையும் நம்மளால் என்னன்னு சொல்ல முடியாதுன்னா ஸ்டேஷ்னரி பாயிண்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஓகே? ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வெறுமனே 0ன்னு மட்டும் வந்ததுன்னா அந்த பாயிண்ட்டை நம்ம ஸ்டேஷ்னரி பாயிண்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ஆனால் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வந்துச்சுன்னா அந்த கிடைக்கிற பாயிண்ட்டை நம்ம என்னன்னு தான் எடுத்துக்க முடியும் அப்படின்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுன்னு தான் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கும் ஸ்டேஷ்னரி பாயிண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ரைட்? உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மோனோடெனிசிட்டினா என்ன? ஒரு ஃபங்க்ஷனோட பிஹேவியர் அது வந்து இன்க்ரீசிங் ஆகுதா டிக்ரீசிங் ஆகுதா அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது தான். அது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இதில் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா என்ன, ஸ்டேஷ்னரி பாயிண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். ரைட்? ஸோ இந்த டீட்டெயிலாம் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அவங்க கொடுத்துருக்க இப்போ ஃபங்க்ஷனை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ரைட்? அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x equal to 2x cube plus 13x square minus 12x அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ சால்வ் பண்ணுவோம். ரைட்? ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் f of x equal to 2x cube plus 13x square minus 12x. ரைட்டா? ஸோ இன்க்ரீசிங்காக இல்லை டிக்ரீசிங் ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அதோட டேஞ்சன்ட் அதாவது வந்து ஸ்லோப் வச்சு தான் நம்மளால் சொல்ல முடியும் ஒரு ஃபங்க்ஷனோட இது. ரைட்டா? ஸோ அப்போ இதை நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ சொல்யூஷன். ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். 2x கியூப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா 6x ஸ்கொயர். இது நமக்கு 13 கிடையாது 3. ஓகே? ஸோ 3x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா 6x மைனஸ் 12xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா 12 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். நம்ம அடுத்து இதில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 0. ரைட்டா? ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் எல்லா ஸ்டேஷ்னரி பாயிண்ட்டும் கிரிட்டிக்கல் பாயிண்ட் தான். பட் எல்லா கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுமே ஸ்டேஷ்னரி பாயிண்ட்டாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேவா? நீட் நாட் பி த ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ். அதனால் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எல்லாமே நம்ம என்னென்னே சொல்லிக்கலாம் அப்படின்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படின்னே சொல்லிப்போம். ஓகே? ஸோ இப்போ நான் இது என்ன பண்ணுறேன்னா ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 6x ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 12 விச் இஸ் ஈக்குவல் டு 0. இதில் என்ன பண்ணுறேன்னா டிவைடட் பை 6 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு கண்டிஷன் என்ன ஆகும்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 விச் இஸ் ஈக்குவல் டு 0 இப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இப்போ இது ஃபேக்டரைஸ் பண்ணனா மைனஸ் 2ன்னு வரும். ஆடாக சப்ட்ராக்ட் பண்ணனா எனக்கு 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கணும். ரைட்டா? ஸோ 2 1s are 2. நான் இங்கே வந்து மைனஸ் போட்டுக்கிறேன். அப்போ எனக்கு ஃபேக்டர்ஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 2 ஒரு ஃபேக்டர் கிடைக்கும், எக்ஸ் மைனஸ் 1 சொல்லிட்டு இன்னொரு ஃபேக்டர் கிடைக்கும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இன்னொன்று வந்து பார்த்தோன்னா எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ரைட்? அப்போ எனக்கு பாயிண்ட்ஸ் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா -2, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா 1. ரைட்?
ஸோ இதுதான் எனக்கு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இன்டர்வல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட், நான் இது வந்து என்னென்னு எடுத்துக்கிறேன்னா கிடைச்சிருக்க பாயிண்ட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்னு எடுத்துக்கிறேன். ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஆர் -2, 1. ரைட், ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன எழுதணும் அப்படின்னா இன்டர்வல்ஸ் எழுதணும். இன்டர்வல்ஸை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா -∞ ஃபஸ்ட்டு -2 வரைக்கும் எழுதலாம். அடுத்து -2லேருந்து 1 வரைக்கும் எழுதலாம். ரைட், தென் 1லேருந்து +∞ வரைக்கும் எழுதிக்கிறேன். ரைட்டா, ஸோ அடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா f' அதோட வந்து சைன் பார்க்கணும். ஓகேவா, சைன் ஆஃப் f'. ரைட், ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அதோட சைன். ஓகேவா, f' அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஸ்லோப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்லோப் வந்து நெகட்டிவ்ல வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம அது என்னன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா டிக்ரீசிங். ஓகேவா, அதுவே ஸ்லோப் வந்து பாசிட்டிவ்ல வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம அது வந்து என்னன்னு சொல்லலாம்னா இன்க்ரீசிங் அப்படின்னு சொல்லணும். ரைட், ஸோ இப்போ நம்ம அதை வந்து செக் பண்ணணும் பை யூசிங் த இன்டர்வல்ஸ். ஓகேவா, ஸோ -∞க்கும் +2 இன் பிட்வீனில் நான் என்ன நம்பர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா -3 அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் எடுத்துக்கிறேன். ஸோ இதை எடுத்து நம்ம எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா f'(x)ல் அப்ளை பண்ணணும். ரைட், ஸோ f'(x)ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 6x² + 6x - 12. ஸோ இதில் நமக்கு எக்ஸோட வேல்யூ நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா -3ன்னு எடுத்துக்கலாம். -3 ஸ்கொயர் பண்ணால் +9, 9 6 என்ன ஆகும்னா 54. அதே போல் -3 × +6 என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து -18. இது வந்து -12. ஸோ அப்போது 54 -18 -12னா -13 வரும். இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணோன்னா ஆன்சர் பிக்கர் நம்பர் சைன் ப்ளஸில் கிடைக்கும். அப்போது பாசிட்டிவில் வரும். ரைட்டா, அதே போல் அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த ரெண்டு டேர்ம்குள்ளே நான் என்ன வேல்யூ எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா 0. ரைட், ஸோ 0ன்னு அப்ளை பண்ணோன்னா எனக்கு வந்து இந்த டேர்மும் 0 ஆகிடும், இந்த டேர்மும் 0 ஆகிடும். அப்போ ஆன்சர் வந்து எனக்கு எப்படி கிடைக்கும்னா நெகட்டிவில் கிடைக்கும். ஸோ மைனஸ். ரைட், ஸோ 1, அப்படின்னா இதில் வந்து நான் வேறு ஒரு பாயிண்ட் 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அப்போ 6 × 2² வந்து 4 ஆகிடும், +6 × 2 -12. ரைட்டா, ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 24 + 12 -12. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து பாசிட்டிவில் கிடைக்கும் சிம்பிளிஃபை பண்ணோன்னா. ரைட், ஸோ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 கண்டிஷன் பார்த்தோம். நான் உங்களுக்கு சிம்பிளாக சொன்னது வந்து பார்த்தோன்னா மைனஸில் வந்துச்சுன்னா ஸ்லோப்பு டிக்ரீசிங்னு சொன்னேன், அதுவே ப்ளஸில் வந்ததுன்னா இன்க்ரீசிங் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் வந்து பார்த்தோன்னா 4 கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெறும்னே <0 அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். அதுவே வெறும்னே >0 அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். அதுவே >= 0 அப்படின்னு வந்துச்சுன்னா வெறும்னே இன்க்ரீசிங். ஓகே, ஸோ அந்த மாதிரிலாம் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு இதில் வந்து மோனோடோனிசிட்டிஸ் எழுதலாம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ், வெறும்னே பாசிட்டிவ்னு தான் வருது. ஸோ அப்போ இது என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா, ஏன்னா ஸ்லோப் வந்து பாசிட்டிவில் இருக்குது. அப்போ இந்த ரீஜியனில் வந்து பார்த்தோன்னா அந்த கர்வ் வந்து எப்படி இருக்குன்னா இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனாக இருக்குது. அதுவே இந்த ரீஜியனில் வந்து பார்த்தோன்னா அதாவது இந்த இன்டர்வலில் வந்து பார்த்தோன்னா அந்த ஃபங்க்ஷனோட ஸ்லோப் வந்து நெகட்டிவில் வருது. அப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். ஓகேவா, அதுவே இந்த ரீஜியனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனோட ஸ்லோப் வந்து எப்படி இருக்குன்னா நமக்கு பாசிட்டிவில் வருது. அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ரைட்டா, ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து ஸ்லோப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா, எந்த பாயிண்டில் அப்படின்னு பார்த்தோன்னா -2 அப்படிங்கிற பாயிண்டில் இந்த சேஞ்ச் வந்து என்ன ஆகுதுன்னா நடக்குது. ஓகேவா, ரைட், ஸோ அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா லோக்கல் எக்ஸ்ட்ரீமம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். லோக்கல் எக்ஸ்ட்ரீமம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று வந்து பார்த்தோன்னா லோக்கல் மேக்ஸிமம், இன்னொன்று வந்து லோக்கல் மினிமம் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா, ஸோ லோக்கல் மேக்ஸிமம் அண்ட் லோக்கல் மினிமம் இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லோக்கல் எக்ஸ்ட்ரீமம். ரைட், ஸோ அப்போ ஃபஸ்ட்டு லோக்கல் மேக்ஸிமம் என்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். லோக்கல் மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்லோப் பாசிட்டிவில் போயிட்டு நெகட்டிவில் குறையுது அப்படின்னா மேக்ஸிமம் ரீச் பண்ணிவிட்டு திரும்ப தானே குறையுது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா லோக்கல் மேக்ஸிமம் at
எக்ஸ் ஈக்குவல் டு எந்த இடத்துல இது நடக்குது அப்படின்னா -2 அப்படிங்கிற பாயிண்டில் கிடக்குது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x³ ப்ளஸ் 3x² மைனஸ் 12x. ஸோ எக்ஸ் இருக்க இடத்துல -2ன்னு போடணும். ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் -2³ ப்ளஸ் 3 டைம்ஸ் ஆஃப் -2² மைனஸ் 12 டைம்ஸ் ஆஃப் -2. ரைட், -2 கியூப் பண்ணோன்னா -8ன்னு கிடைக்கும். அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் -8 ப்ளஸ் 3 டைம்ஸ் ஆஃப் -2² பண்ணோன்னா +4. இது வந்து +24 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரைட், ஸோ இது வந்து -16, இது வந்து +12, இது வந்து +24. ஸோ அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா -16 + 12னா நமக்கு என்ன கிடைக்கும்னா -4 அப்படின்னு கிடைக்கும். +24. அப்போ ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்னா 20. ஓகேவா? ஸோ அப்போ லோக்கல் மேக்ஸிமம் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 20. ரைட், அதே போல் லோக்கல் மினிமம். ஓகேவா? ஏன் லோக்கல் மினிமம் அப்படின்னு சொல்கிறேன்னா இது வந்து நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவில் வருது. ஓகேவா? நெகட்டிவில் வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா பாசிட்டிவை ரீச் பண்ணுது. ரைட், ஸோ அப்போ நெகட்டிவ் ஸ்லோப்லேருந்து பாசிட்டிவ் ஸ்லோப்பை ரீச் பண்ணுறதுனால அது எந்த பாயிண்டில் இந்த சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 1 அப்படிங்கிற பாயிண்டில் நடக்குது. ரைட், ஸோ நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா லோக்கல் மினிமம். அதுவே பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா லோக்கல் மேக்ஸிமம். ரைட், ஸோ அப்போ லோக்கல் மினிமம் எந்த இடத்துல அந்த சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் 1 அப்படிங்கிற பாயிண்டில் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ எப்படி எடுத்துக்கலாம்னா அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1. ரைட், அப்போ ஃபங்க்ஷன் என்ன எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x³ ப்ளஸ் 3x² மைனஸ் 12x. ஸோ இந்த இடத்துல எல்லாமே 1ன்னு போட்டோன்னா நமக்கு சேம் வேல்யூஸ் தான் கிடைக்கும். ஸோ 2 + 3 மைனஸ் 12. அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 + 3 5 மைனஸ் 12. 5 மைனஸ் 12னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா -7 அப்படின்னு கிடைக்கும். அப்போ லோக்கல் மினிமம் பாயிண்ட் வந்து -7, லோக்கல் மேக்ஸிமம் பாயிண்ட் வந்து +20. ரைட்டா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சம்முக்கு உண்டான சொல்யூஷன். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே போல் நம்ம இப்போ அடுத்து செகண்ட் சம் என்னன்னு செய்வோம். ஓகே, ஸோ செகண்ட் சம்மில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x/5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்ம மோனோட்டோனிசிட்டிஸ், அதோட இன்டர்வல்ஸ் என்னென்ன, அதுக்கப்புறம் லோக்கல் எக்ஸ்ட்ரீமம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரைட், ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை என்ன பண்ணுறேன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தோன்னா 2 டேர்ம் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா u/v ஃபார்மில் போடுறேன். ரைட்டா? ஸோ அப்போ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னு ஆகிடும். நமக்கு u/v ஃபார்ம் என்னன்னு தெரியும். ஸோ vu dash மைனஸ் uv dash டிவைடட் பை v² இப்படின்னு வரும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம v அப்படியே வச்சுக்கலாம். uவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 1 மைனஸ் u அப்படியே வச்சுக்கலாம். vயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா 1ன்னு கிடைக்கும். டிவைடட் பை v² அப்படின்னா x-5 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ரைட், ஸோ இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இது வந்து நமக்கு x-5னே ஆகிடும். இது வந்து -xன்னு ஆகிடும். டிவைடட் பை x-5 ஹோல் ஸ்கொயர். இதில் வந்து பார்த்தோன்னா +x -x கட் ஆகிடுச்சுன்னா ஆன்சர் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் -5 டிவைடட் பை x-5 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரைட், ஸோ அடுத்த கண்டிஷன் நம்ம என்ன பண்ணுவோம்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா நம்ம அடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரைட், ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்படி போட்டோம் அப்படின்னா -5 டிவைடட் பை x-5 ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி வரும். ரைட்டா? இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட் தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா x-5 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணனா x ஈக்குவல் டு 5ன்னு கிடைக்கும். இப்போ இந்த 5 எடுத்துகிட்டு போய் நான் இங்கே 0ன்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து என்னென்ன ஆகிடும்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு ஆகிடும். ரைட்டா? அதான் வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு ஆகிடும். நமக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து 0 அப்படின்னு வந்தால் மட்டும்தான் அது வந்து நம்ம என்னென்னு எடுப்போம் அப்படின்னா ஸ்டேஷ்னரி பாயிண்ட் அப்படின்னு சொல்லி எடுப்போம். அதுவே டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வந்துச்சுன்னா நம்ம அந்த பாயிண்ட் வந்து என்னென்னு எடுத்துக்கலாம்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எல்லா ஸ்டேஷ்னரி பாயிண்ட்டும் கிரிட்டிக்கல் பாயிண்ட், ஆனால் எல்லா கிரிட்டிக்கல் பாயிண்ட்டும் ஸ்டேஷ்னரி பாயிண்ட்டாக இருக்காது. ரைட்டா? ரைட்டா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு மட்டும் எடுத்துக்கலாம். தேர்ஃபோர் த கிரிட்டிக்கல் பாயிண்ட் இஸ் 5 அப்படின்னு சொல்லி மட்டும் எடுத்துக்கலாம். ரைட்டா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இன்டர்வல்ஸ் எடுக்கணும். ஸோ இன்டர்வல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா -∞+ 5
ரைட்டா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 5லேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட சைன் பார்க்கணும். ஓகேவா, சைன் பாசிட்டிவில் வந்ததுன்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங், அதுவே நெகட்டிவில் வந்ததுன்னா ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். ரைட்டா. ஸோ இதுலேருந்து நான் இன் பிட்வீனில் என்ன வேல்யூ எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ 0 அப்படின்னு சொல்லி எடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்து என்ன ஆகும், இது வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். ரைட்டா. ஸோ இதில் 0 அப்படின்னு எடுத்தேன்னா எனக்கு ஆன்சர் வந்து கண்டிப்பாக மைனஸில் தான் கிடைக்கும். ஏன்னா நியூமரேட்டரில் வேல்யூ வந்து மைனஸில் தான் இருக்குது. ஸோ அப்போ நெகட்டிவில் தான் கிடைக்கும். ரைட்டா. அதே போல் இதில் வந்து நான் 6 அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இதுலேயும் நியூமரேட்டரில் ஆன்சர் வந்து மைனஸில் தான் இருக்குது. அப்போ இதுவும் என்ன தான் ஆகும் அப்படின்னா நெகட்டிவில் தான் வரும். ரைட்டா. ஸோ இப்போ வந்து மோனோடோனிசிட்டிஸ் எழுதலாம். மோனோடோனிசிட்டிஸ். ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா நெகட்டிவில் வருது. ஸோ அப்போ எப்படி எடுத்துக்கலாம்னா ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். அதே போல் இதுவும் எப்படி வருதுன்னா ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். ஸோ இப்போ இதில் ரெண்டு ஸ்லோப்புமே இந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தோன்னா ரெண்டு ஸ்லோப்புமே என்ன தான் ஆகுது அப்படின்னா டிக்ரீசிங்கில் தான் வருது. ரைட்டா. ஸோ ஸ்லோப் ரொம்ப குறைய என்ன ஆகுது, ரெண்டுமே ஒரே நமக்கு வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனே வரல. ஸோ டிக்ரீஸ்லேருந்து இன்க்ரீசிங் போச்சு அப்படின்னா நம்ம லோக்கல் மினிமம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதுவே இன்க்ரீசிங்லேருந்து டிக்ரீசிங் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம லோக்கல் மேக்ஸிமம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பட் நம்மளால் இங்கே இப்போ எதுவுமே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ரைட்டா. ஸோ ரெண்டுமே டிக்ரீசிங்னே வந்துருச்சு. அப்போ தேர்ஃபோர் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா நோ லோக்கல் எக்ஸ்ட்ரீமம். எதுவுமே நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா நோ லோக்கல் எக்ஸ்ட்ரீமம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ரைட்டா. ஸோ இதே போல் நம்ம அடுத்து தேர்ட் சம் எப்படின்னு சால்வ் பண்ணி பார்ப்போம். ஸோ தேர்ட் சம் சால்வ் பண்ணலாம். ஸோ தேர்ட் சம் வந்து ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட்டா. ஸோ இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஆகிடும். ரைட்டா. ஸோ இதை யூ பை வி ஃபார்மில் போடலாம். ஸோ நமக்கு யூ பை வி ஃபார்ம் என்னன்னு தெரியும், வி யூ டேஷ் மைனஸ் யூவி டேஷ் டிவைடட் பை வி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரைட்டா. ஸோ அப்போ வி அப்படியே வச்சுக்கலாம். யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா அதாவது வந்து இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா அகைன் வி கேன் கெட் இ பவர் எக்ஸ் மைனஸ் யூ இ பவர் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா மைனஸ் இ பவர் எக்ஸ் தான் டிவைடட் பை வி ஸ்கொயர் அப்படின்னு வரும்போது 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ரைட். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம், இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து நான் என்ன காமனாக எடுக்கிறேன் அப்படின்னா இ பவர் எக்ஸை வெளியே காமனாக எடுத்துடுறேன். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இ பவர் எக்ஸ் divided by 1 minus e power x the whole square. Here minus e power x and plus e power x should get cancel. So அப்போ f dash of x ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைக்கும் அப்படின்னா e power x divided by 1 minus e power x whole square. இது f dash of x slope. ரைட்டா. இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா f dash of x which is equal to 0 அப்படின்னு சொல்லி எடுப்போம். அப்போ எப்படி வரும்னா e power x divided by 1 minus e power x the whole square which is equal to 0 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ரைட்டா. ஸோ இதில் கண்டிப்பாக இது 0ன்னு ஆகிடும். இப்படி கிராஸ் பண்ணப்போ e power xோட வேல்யூ கண்டிப்பாக நமக்கு வந்து எப்படி கொண்டு வர முடியாதுன்னா 0 அப்படின்னு கொண்டு வர முடியாது. ஏன்னா எனிதிங் பவர் 0 வேல்யூ வந்து 1. ரைட்டா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸோட வேல்யூவை நானாவே 0 அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரைட்டா. இப்போ எக்ஸோட வேல்யூ 0 அப்படின்னு எடுத்தேன்னா எனக்கு வந்து என்னென்ன ஆகிடும்னா டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு ஆகிடும். ஏன்னா எனிதிங் பவர் 0 1. ஸோ 1 மைனஸ் 1 0ன்னு ஆகிடும். எனி நம்பர் டிவைடட் பை 0 நமக்கு வந்து என்னென்ன ஆகிடும்னா இன்ஃபினிட்டி. அப்போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து எனக்கு என்னென்ன ஆகுதுன்னா டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு வரதுனால நம்ம இந்த பாயிண்ட் என்னென்னு எடுத்துக்கலாம்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். தேர்ஃபோர் த கிரிட்டிக்கல் பாயிண்ட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட்டா. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இன்டர்வல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து 0ன்னு வந்ததுனால இன்டர்வல் எதுலேருந்து எடுக்கணும், மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0, நெக்ஸ்ட் வந்து 0 டு இன்ஃபினிட்டி, நெக்ஸ்ட்டு சைன் ஆஃப் f dash of x. ஓகேவா. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பாயிண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னா -1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து என்ன பண்ணலான்னா எக்ஸ் இருக்க இடத்துல -1 அப்படின்னு சொல்லி போடுறேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக என்ன வேல்யூ தான் கிடைக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும்.
அதே போல் +1 அப்படின்னு எடுத்தாலும் இதுலேயும் நமக்கு என்ன தான் கிடைக்கும்னா பாசிட்டிவில் தான் கிடைக்கும். ஓகே, இல்லைனா நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். பட் ஆனால் நமக்கு என்ன வேல்யூ தான் கிடைக்கும்னா பாசிட்டிவில் தான் கிடைக்கும். ரைட்டா? ஸோ ரெண்டுமே பாசிட்டிவில் கிடைக்குது அப்படிங்கிறதுனால மோனோடோனிசிட்டிஸ் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஐ மீன் பாசிட்டிவில் வருது அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் பாசிட்டிவில் வருது அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். ஓகேவா? ஸோ சைன் சேஞ்சஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம இது என்னென்னு எடுத்துக்கலாம்னா, லோக்கல் மினிமம் லோக்கல் மேக்ஸிமம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தேர்ஃபோர் நோ லோக்கல் எக்ஸ்ட்ரீமம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ இது தேர்ட் சம்க்கு உண்டான சொல்யூஷன். அதே போல் ஃபோர்த்து சம் என்ன அப்படின்னு சொல்லி சால்வ் பண்ணுவோம். ரைட்? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் பார்க்கலாம். என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா f of x equal to x³ / 3 - log x அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு. ரைட்டா? ஸோ இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ f of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் f dash of x, x³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x² divided by 3, log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 1/x. ஸோ ஹியர் திஸ் 3 and 3 கேன்சல். ஸோ அப்போ என்ன வரும்னா x² - 1/x. இது சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போ எல்சிஎம் எடுத்து எதுனா x³ - 1 divided by x. ரைட்? ஸோ இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா f dash of x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ரைட்டா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா f dash of x which is equal to 0 அப்படின்னு சொல்லி ஈக்குவேட் பண்ணுவோம். அப்போ என்ன எழுதலாம் அப்படின்னா x³ - 1 divided by x equal to 0. இந்த x இந்த பக்கம் போகிறப்போ 0 ஆகிடும். ஸோ அப்போ x³ - 1 equal to 0. அப்போ xோட வேல்யூ வந்து என்னென்ன ஆகும்னா 1. இதில் சப்போஸ் நான் இந்த ஃபேக்டர் எக்ஸோட வேல்யூ 0 அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த கண்டிஷன் வந்து என்ன ஆகும்னா டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆகிடும். அப்போ நம்ம இது வந்து ஸ்டேஷ்னரி பாயிண்ட்னு எடுக்க முடியாது. அப்போ நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ரைட்டா? ஸோ இவங்க கொஸ்டினில் என்ன கண்டிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டதுனால இன்டர்வல் வந்து நம்ம இப்போ எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா 0 to 1. ஏன்னா 0 விட அதிகமாக தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 0 to 1. அடுத்து வந்து பார்த்தோன்னா 1 to infinity. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா f dash of xோட சைன் பார்க்கணும். ரைட்? ஸோ 0 to 1ல் நான் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா 1/2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ 1/2 அப்படின்னா 0.5 அப்படின்னு சொல்லி ஆகிடும். ஸோ அதை எடுத்து நான் இங்கே அப்ளை பண்ணேன் அப்படின்னா இது வந்து 1/8ன்னு ஆகிடும். ஓகேவா? 1/2 அப்ளை பண்ணும்போது -1 divided by 1/2. ஸோ சிம்பிளிஃபை பண்ணி எழுதும் போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா -7/8 அப்படின்னு ஆகிடும் டிவைடட் பை 1/2. ஸோ சிம்பிளிஃபை பண்ணி எழுதும் போது 2 1s are 2 4s are. ஸோ ஆன்சர் வந்து -7/4. அதான் வந்து பார்த்தோன்னா நெகட்டிவில் வந்துருச்சு. ரைட்டா? ஸோ அப்போ அதே போல் நான் இங்கே எடுக்கிறேன் அப்படின்னா +2 அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன் அப்படின்னா 2³ வந்து எனக்கு என்ன ஆகும்னா 8 -1 divided by 2. ஸோ அப்போ 7/2 பாசிட்டிவில் வருது. ரைட்டா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மோனோடோனிசிட்டிஸ். ஸோ நெகட்டிவில் வருது அப்படின்னா நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். அதுவே பாசிட்டிவில் வருது அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ரைட்டா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா ஸ்லோப் வந்து பார்த்தோன்னா நெகட்டிவில் இருந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா பாசிட்டிவை ரீச் பண்ணுது. ஓகேவா? நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவை ரீச் பண்ணுது. அப்போ என்ன ஆகுதுன்னா லோக்கல் மினிமம். ஓகேவா? நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அப்படின்னு வரும்போது மினிமம் ரீச் பண்ணி தான் மேக்ஸிமம் போகுது. ஸோ அப்போ லோக்கல் மினிமம் அட் த பாயிண்ட் 1ங்கிற பாயிண்டில் மினிமமை ரீச் பண்ணுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா லோக்கல் மினிமம் அட் எக்ஸோட வேல்யூ வந்து எங்கன்னா 1. ரைட்? இப்போ அந்த ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணலாம். ஸோ f of x equal to x³ divided by 3 minus log x. ரைட்? ஸோ அப்போது எக்ஸோட வேல்யூ 1 போட்டோன்னா 1/3 minus log 1. ரைட்டா? ஸோ 1/3 மைனஸ் log 1ஓட வேல்யூ என்னன்னா 0. அப்போ லோக்கல் மினிமம் வேல்யூ என்ன அப்படின்னா 1/3 அட் x ஈக்குவல் டு 1. ரைட்டா? ஸோ இதுதான் லோக்கல் மினிமம் வேல்யூ இதில். ஓகே? ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா லோக்கல் மேக்ஸிமம் இருக்காது. ஏன்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ் நமக்கு கிடைக்கல. ஸோ அதனால் இதில் லோக்கல் எக்ஸ்ட்ரீமமில் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா லோக்கல் மினிமம் மட்டும்தான் கிடச்சிருக்கு. ஓகே? தேங்க்யூ.